நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? எஸ், ஒரே கொண்டாட்டத்தினுடைய எல்லைக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த ஒரு மகிழ்ச்சியோடவே அப்படியே ஜேர்னி பயணம் அப்படியே போயிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பயணம் வாழ்க்கை முழுவதுமே எல்லோருக்குமே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நிறைவோடவே இந்த நாளை நம்ம இப்போ ஆரம்பிச்சா ஒரு சின்ன கதையோட. ஒரு லவ்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த பையன் வந்து ரொம்ப அழுதுட்டு அந்த பிள்ளைகிட்ட வந்து ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கான். இவ்வளோ நாள் அன்பு செஞ்சுட்டு இருந்தேன், இவ்வளோ நாள் எல்லாமே வந்து பிடிச்ச மாதிரி தானே நீ வந்து பேசிட்டு இருந்த, இப்போ வந்து ஏன் கொஞ்சம் காலமா என் கூட நீ பேச மாட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ என் கூட பேசு, நீ என் கூட பேசுறதுக்கு நான் உனக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கறான், ரொம்ப கெஞ்சி கேட்கறான். இதை வந்து தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல ஒரு பிச்சைக்காரர் வந்து என்ன பண்றாரு, இதை பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணு என்னதான் அந்த பையன் கதனாலும் இல்லை, எனக்கு இப்போ வந்து உன் மேல விருப்பம் இல்லை, என்னை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் இல்லை, இதுக்கு மேல வந்து உன் கூட வந்து என்னால டிராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அந்த பையன் அப்படியே அழுதுட்டே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு திரும்புறப்போ அந்த பிச்சைக்காரன் வந்து என்ன கூப்பிடுறான்னு பார்த்தீங்கன்னா, டே பிச்சைக்கார தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறேன். உடனே அவனுக்கு ஒரு கோவம் சுருன்னு, யாரை பார்த்து பிச்சைக்கார தம்பின்னு கூப்பிட்ட அப்படி. பின்ன என்னப்பா நீ பிச்சைக்கார தம்பி தானே அப்படின்னு. ஏன் அப்படி கூப்பிடுறீங்க? இல்லை, நாங்கள் வந்து மற்றவங்க கிட்ட கை நீட்டி காசு வாங்கினா காசு பிச்சை எடுக்கிறோம், நீ அன்புக்காக அந்த பொண்ணுக்கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருந்தா அப்போ நீ ஒரு பிச்சைக்காரன் தானே அப்படின்னு. உடனே அவன் ஒரு மாதிரி டல்லாயிட்டு அவனுடைய சோகத்தோடைய எல்லைக்கு போகும்போது அவர் அந்த இடத்துல ஒரு மெசேஜ் சொல்றாரு. என்னதான் வந்து நம்ம வந்து அன்பை வந்து ஒரு பிச்சையா நம்ம இவ்வளோ கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் அவங்க தர ரெடியா இல்லை, தயாராக இல்லை அப்படின்னா அதோட விட்டுட்டு விலகி வருவது தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லது. அதையும் தாண்டி நம்மளுடைய வற்புறுத்தலுக்காக அந்த அன்பை நம்ம வந்து பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா அது உண்மையான அன்பா அவங்க நம்மளுக்கு இருந்து கிடைக்காது, அவங்க அதை தரதுக்கு ரெடியாகவும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட உண்மையான அன்பு நமக்கு கிடைக்காத பட்சத்தில் நமக்கு எதுக்குப்பா அந்த அன்பு, விட்டுட்டு போப்பா வேலையை பாருப்பான்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல இப்படிதான் நம்ம வந்து உண்மையான அன்புக்காக பிச்சை எடுக்காத குறையா கூட கேட்டுட்டுலாம் கெஞ்சிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்கோம் பல உறவுகளுக்கு மத்தியில. ஆனா அப்படிப்பட்ட பிச்சை அன்பு நமக்கு தேவையே கிடையாதுங்க, விட்டுட்டு போங்க, தன்னால வரும் எல்லாம். நிச்சயமா காலையில ஒரு சிறப்பான ஒரு கதை, அந்த கதை கொடுக்கக்கூடிய சிந்தனை. அதாவது இதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, உண்மையான அன்பு யாரையும் வந்து ஏங்க வைக்கவும் கூடாது, கெஞ்ச வைக்கவும் விடாது. கூடாதுங்கிறத கட்டு விடாது ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ உண்மையான அன்பு, நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்மளை அப்படி கெஞ்ச விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த உண்மையான அன்பை உணர்ந்திருக்க கற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து கூட உண்மையான அன்பை ஏற்றுக்கொள்வோம். இந்த சிந்தனையோட எனக்கு நாளை தொடங்கலாம். இப்போ ஆளு தரிசனம் பார்க்கலாம்.
சிறப்பான ஆலி தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. ஒரு புத்துணர்ச்சியோடவே இந்த நாள் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? இந்த நாள், இந்த தலம், இங்க இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஸோ இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள், அதோட சிறப்பான ஒரு கதையோட தொடங்கி இருக்குது. கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டம் டிசம்பர் தொடங்கினதுல இருந்தே நம்ம என்ன எப்போண்டா செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி முடித்து இப்போ அடுத்த புதிய ஆண்டினுடைய தொடக்கத்திற்காக என்ன பண்றோம், காத்துட்டு இருக்கோம். அப்ப இந்த தருணத்துல இந்த புதிய ஆண்டை தொடங்குவதற்கு முன் இதுல புதிய மாற்றங்கள் நான் காண வேண்டும், என் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வரணும் அப்படின்னா சில விஷயங்கள், சில முடிவுகளை நாம் என்ன பண்ணணும், எடுக்கணும். அப்ப அதுல முதல் விஷயமா சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க சொன்ன அந்த கதையில இருந்து நம்ம அதுல இருந்து கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சில விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு எனக்கு பிடித்த மாதிரி நடக்கல, இல்ல எனக்கு நான் விரும்பிய ஒன்று எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்போ அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்க கூடாது. அப்ப அந்த இடத்துல இருந்து அந்த கடந்ததை கடந்ததாகவே விட்டு செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ வாழ்க்கையில் எல்லாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வருவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. பழைய சந்திரபாபு நாயுடு, அவருடைய சந்திரபாபு அவருடைய ஆக்டர், அவருடைய ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரியும், புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பது. அப்போ அதுல வந்து பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை, மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழ்ந்த அனைவருமே சேர்ந்து போவதில்லை. அப்போ யாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு உறுதிப்பட சொல்ல முடியாது. ஸோ அப்போ இந்த நேரத்தில் நான் ஒரு புதிய வாழ்க்கையை நான் தொடங்க விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் எவ்வளவோ வெற்றி தோல்விகளை நான் கண்டிருக்கிறேன், எவ்வளவோ இன்ப துன்பங்களை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் இப்போ இந்த 2025 இறுதியில் நான் ஒரு கஷ்டமான சூழலை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த 2026 அடியெடுத்து வைக்கின்ற பொழுது பழையதை பழையதாகவே விட்டு செல்ல வேண்டும். அப்படி விட்டுட்டு போனானா புதிய ஆண்டுல புதிய தொடக்கத்தை நம்மால் தொடங்க. எஸ், ஒரு அற்புதமான ஒரு தலைப்போட இதனால நம்ம தொடங்கிட்டோம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். பார்த்து பார்க்கலாம். என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. ஆண்டவரே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள்வீர். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீ பார்த்திருக்கின்றீர். என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும்.
ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்று நமக்கு வழங்கப்பட்டுள்ள திருப்பாடல் 31. பல்லவியாக நாம் ஜெபிக்கும் இறைவசனம், ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். இத்திருப்பாடலின் மைய கருத்து மிக கடுமையான நெருக்கடியில், துன்புறுத்துதலில் இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதுதான். கடுமையான நெருக்கடியில் இறைவன் மீது நம்பிக்கை வைத்த ஒரு மனிதர் புனித ஸ்தேஃபான். எனவே அவருடைய திருவிழாவிலே இத்திருப்பாடல் பயன்படுத்தப்படுகின்றது. ஆசிரியரின் துன்பமும் அவர் அனுபவித்த துன்புறுத்துதலும் இத்திருப்பாடலில் வெளிப்படுத்தப்படுகின்றன. இத்திருப்பாடலின் ஆசிரியர் எப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவிக்கின்றார், துன்புறுத்துதலுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்? முதலாவது, சமூகத்திலே ஒதுக்கப்படுகின்றார். ஒதுக்கப்படுதல் என்பது மிக கடுமையான தண்டனை, மிக மோசமான ஒரு அனுபவம். சூழ்ச்சி வலையினாலும் இழிவினாலும் அவமானத்தினாலும் ஒருவர் தான் ஒதுக்கப்படுவதாக உணர்கின்றார். 11வது வசனம் அழகாக எடுத்து சொல்கிறது பாருங்கள். என் பகைவர் அனைவரின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன், என்னை அடுத்திருப்போரின் பேரிழிவுக்கு ஆளானேன். என்னை தெருவில் பார்ப்போர் என்னிடமிருந்து விலகி ஓடுகின்றனர் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆக மற்றவர்கள் என்னை ஒதுக்குகின்றார்கள், மற்றவர்கள் என்னை வெறுக்கின்றார்கள் என்பதை அறிந்து இத்திருப்பாடலின் ஆசிரியர் கடுமையான வேதனை அனுபவிக்கின்றார். புனித ஸ்தேஃபானும் மற்றவர்களால் தான் ஒதுக்கப்பட்டதை உணர்ந்து வேதனையை அனுபவிக்கின்றார். மேலும் இரண்டாவதாக, உடல் ஆற்றலை இழந்து வேதனை அனுபவிக்கின்றார். தளர்ச்சி, புலம்பல், துயரம் போன்றவை திருப்பாடலிலே குறிக்கப்படுகின்றன. 10வது வசனத்தில் நாம் வாசிக்கின்ற 9, 10 வசனங்களிலே வாசிக்கின்றோம். துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின என்று நாம் வாசிக்கின்றோம். வாழ்க்கையின் வருத்தத்திலேயே, வாழ்நாளில் புலம்பலிலேயே செல்வதாக திருப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். ஆம், கடவுளுக்காக, கடவுளை நம்பி வாழ்பவர்கள் எப்படி உடல் அளவில் பாதிக்கப்பட்டு மிகுந்த கடுமையான துயரத்திற்கு உள்ளாகிறார்கள் என்பதை இந்த பகுதி நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இரண்டாவது கருத்தாக, ஆண்டவரிடம் நம்பிக்கை வைத்து அடைக்கலம் புக வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. எவ்வளவுதான் துன்பத்தை அனுபவித்தாலும் ஆண்டவர்தான் நாம் நம்பிக்கை. ஏனென்றால் அவர் கற்பாரை, அவர் வலிமை மிகு கோட்டை என்று 2ஆம் வசனம் நமக்கு எடுத்துச் சொல்கின்றது. முதல் வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கின்றது, ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஏனென்றால் அவரே என் கற்பாரை, அவரே வலிமை மிகு கோட்டை. நம்முடைய துயரத்திலும் ஆண்டவரை பற்றிக் கொள்வோம், ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவோம். மூன்றாவது கருத்தாக, இறைவனிடம் உயிரை அல்லது ஆவியை ஒப்படைப்போம். இத்திருப்பாடலிலே மிக மிக முக்கியமான ஒரு வசனம் என்னவென்றால் அது 5வது இறைவசனம் தான். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பெறலாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள்வீர் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ஏன் இது முக்கியமான வசனம்? இந்த வசனத்தை இயேசு ஆண்டவரே ஜெபிக்கின்றார். லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 46வது இறைவசனம். இந்த வசனத்தை புனித ஸ்தேஃபானும் சாகும்போது ஜெபிக்கின்றார். திருத்தூதர் பணி 7வது அதிகாரம் 59வது இறைவசனம். இந்த வசனத்தை தான் திரவையானது இரவு ஜெபத்திலே தினம்தோறும் ஜெபிக்கின்றது. இந்த வசனத்தான் இந்த திருப்பாடலின் பல்லவியாக நாம் அனைவரும் ஜெபிக்கின்றோம். அப்படி என்றால் எவ்வளவு முக்கியமான வசனம் பாருங்கள்.
இந்த வசனம் ஏன் முக்கியம் என்றால் அதில் சொல்லப்படுகிற கருத்து, ஆண்டவரிடம் உங்கள் உயிரை ஒப்படையுங்கள். இறைவன் பார்த்து கொள்வார், இறைவன் காப்பாற்றுவார், இறைவன் புதுவழியை காட்டுவார் எனும் நம்பிக்கையை ஊட்டுகின்றது. இத்திருப்பாடல் முடிவிலே எதிர்நோக்கை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. ஆண்டவர் மீது நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உள்ளத்தில் உறுதியும் கொண்டிருங்கள் என்று முடிகிற திருப்பாடல் நம் உள்ளத்திலே ஒரு எதிர்நோக்கை விதைத்து செல்கின்றது. ஜெபம். அன்பான ஆண்டவரே, வாழ்க்கையிலே கடும் நெருக்கடியிலும் துன்புறுத்தலையும் அனுபவித்து வாழ்கின்ற எங்களுக்கு இன்றைய திருப்பாடலின் வழியாக நம்பிக்கை ஊட்டுவதற்காக நன்றி. எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் நீரே எங்கள் கோட்டையும் வலிமை மிகு அரணுமாக இருக்கின்றீர் என்று நம்பி உம்மிடத்தில் எங்கள் உயிரையே ஒப்படைக்க, தளர்ந்து போன நேரத்தில் திருப்பாடலை ஜெபித்து திடம் பெற எதிர்நோக்குடன் வாழ கற்றுத்தருவீராக. ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் புதிய ஆண்டில் புதிய மாற்றத்தை நான் காண விரும்பினால் நான் எடுக்க வேண்டிய முடிவுகள் என்னென்னு சொல்லி அதில் அடுத்த ஜோவோட ரெகுலர் டயலாக்னு ஒன்று சொல்லலாம். என்னை பொறுத்திருக்கும் மன்னிச்சிருவாங்க, ஆனால் அது வந்து முழுசாக மன்னிப்பாங்களா அப்படின்னா சும்மா ஏதோ ஒப்புக்குச்சாப்பான்னு மன்னிச்சுட்டு போவாங்க. ஆனால் அது மாதிரி அது ஒரு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இதை ரிஜிஸ்டர் பண்ணுவார் கடவுள் வணக்கத்தில். ஸோ அடுத்தது அதுதான். ஸோ நம்மளுக்குள்ளே இந்த ஒரு புதியது ஒரு தொடக்கம் அப்படின்னு நம்ம இந்த வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம அடுத்ததாக செய்ய வேண்டிய செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள ஃபர்ஸ்ட் மன்னிக்கிறது தான். அது முழு மனதோட இதுக்கப்புறம் என்னடா இருக்குது லைஃப்பில் ஒன்றும் கிடையாது, நம்ம இந்த தப்பு செஞ்சுட்டோம், இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது, அவன் சொல்லிட்டான் 4 பேர் இதை பேசிட்டாங்க, எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. முழுசாக ஃபர்ஸ்ட் உங்களை மன்னிக்க கற்றுக்கோங்க. நிச்சயம். ஏன்னா நான் செய்த தவறுக்கு நான் எடுத்த முடிவுனால தான் எனக்கு நான் அந்த நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அதில் இருக்கிறதுல எந்த ஒரு பலனும் கிடையாது. ஸோ இப்போ நான் எடுத்த முடிவு மாவீரர் அலெக்சாண்டர் அவர் சொல்கிற மாதிரி தான், நான் சரியான முடிவுகளை எடுக்கிறேனா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் எடுத்த முடிவுகளை சரியாக மாற்றி காட்டுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அதுபோல் நான் எடுத்தக்கூடிய முடிவுகள் சில நேரங்கள் தவறி போயிருக்கலாம். அப்போ அந்த தவறாயிருச்சு, ஓகே அவ்வளோதான் என் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கவலைப்பட்டு குறைப்பட்டு கொண்டு ஒரு கில்ட்டி கான்சியஸ்குள்ளே போகிறதுக்கு பதிலாக என்னை நானே முழுமையாக மன்னித்து விட்டேன். ஆமாம், நான் எடுத்த முடிவு தப்பாக போயிடுச்சு, ஸோ நான் என்னன்னா முழுமையாக நான் மன்னித்து விட்டேன். இந்த பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆண்டில் புதிய மாற்றம் காண்பதற்காக நான் மீண்டும் எழுந்து ஓட தயாராக இருக்கிறேன். அப்போ அந்த ஓடக்கூடிய சக்தி எப்போ கிடைக்குன்னா முதல் நம்மளை நாம மன்னிக்கின்ற பொழுதுதான் கிடைக்கும். ஸோ மன்னிக்க கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். டிசம்பர் 26 புனித ஸ்தேவான். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்கு பின்பு 12 திருத்தூதர்களுடன் இணைந்து கிறிஸ்துவின் உடலான திருச்சபையினை கட்டி எழுப்பியவர்களுள் முதன்மையாக விளங்குகிறார் புனித ஸ்தேவான். ஆண்டவர் இயேசு தேர்ந்தெடுத்த 72 சீடர்களில் தூய ஆவியாரின் அருளையும் வல்லமையையும் பெற்ற 7 திருத்தொண்டர்களாக 12 திருத்தூதர்களும் தேர்ந்தெடுக்க ஸ்தேவான் திருத்தொண்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் என்று எருசலேம் ஆலயம் குறித்து இயேசு உரைத்ததை போதித்த ஸ்தேவான் ஆண்டவரின் அருளினாலும் வல்லமையினாலும் மக்களுக்கு ஆண்டவரின் பணிகளைச் செய்தார். உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வருமாறு மக்களை அறிவுறுத்திய ஸ்தேவானை மக்கள், இவன் மோசேவுக்கும் கடவுளுக்கும் எதிராக பேசுகின்றான் என்று குற்றம் சுமத்த ஸ்தேவான் தலைமைச் சங்கத்தின் முன் நிறுத்தப்பட்டார். தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தப்பட்ட ஸ்தேவானின் முகம் வானதூதரின் முகத்தினை போன்று பிரகாசிக்க தலைமை சங்கத்தாரிடம் ஸ்தேவான் கடவுளின் தூதர்கள் வழியாக தரப்பட்ட திருச்சட்டத்தினை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை என்றும் உங்கள் மூதாதையர்கள் இறைவாக்கினர்களை துன்புறுத்தியது போல நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து விட்டீர்கள் என்று துணிச்சலோடு பேசினார். ஸ்தேவானின் சொல்லினை கேட்ட தலைமைச் சங்கத்தினர் கோபமுற்று
ஸ்தேவானை நகருக்கு வெளியே நிறுத்தி அவர் மேல் கற்கள் எறிய, ஸ்தேவான், ஆண்டவரே, இந்த பாவத்தினை அவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று மன்றாடி மறைசாட்சியாக உயிரிழந்தார். கிறிஸ்தவ விழுமியங்களை உண்மையுடன் பின்பற்றும் போது இயேசு சந்தித்த துன்பங்களையே சந்திக்க நேரிடும். இருப்பினும் துணிந்து வாழுங்கள், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்று மக்களுக்கு போதனை செய்து ஆண்டவரின் பணிகளை செய்த ஸ்தேவானை திரு அவை புனிதராக உயர்த்தி கற்கள் தொடர்பான பணிகளை செய்வோருக்கும் திருத்தொண்டர்களுக்கும் பாதுகாவலராக அறிவித்தது. ஆண்டவருக்காக முதன்முதலில் மறைசாட்சியான ஸ்தேவானின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் திருத்தொண்டர்களுக்காகவும் அவர்களது அருட்பணிக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே ஒரு புதிய தொடக்கம்ன்றது கண்டிப்பாக வேணும் தான். அப்படிப்பட்ட அந்த புதிய தொடக்கம் ஒரு புதிய மாற்றத்தோட அமையட்டுமே, அதற்கான சில செயல்கள் நம்ம எடுக்கலாமே அப்படின்னா அடுத்த செயல் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரியாமல் என்னால் வேண்டியதை என்னால் விரும்பியதை பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். என்ன வேணும்னு கேட்டால் தெரியல அப்படிங்கிறது, ஆனால் வேணும். அதான் என்ன வேணும் அது தெரியாது அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த இன்டென்ஷன், நான் எதை நோக்கி, என்னுடைய நோக்கம் என்ன, நான் புது மாற்றத்தில் புது வருஷத்தில் நான் புதிய மாற்றம் அடையணும். ஓகே சரி, எதில் நான் புது மாற்றம் அடைய வேண்டும், வாழ்க்கையில் என்ன மாற வேண்டும். ஸோ அந்த தெளிவு இல்லாமல் நம்மளால புது வருஷத்தில் புது மாற்றத்தை காண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ தவறான பாதையில் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அதில் எந்த ஒரு பலனும் கிடையாது. நான் ரொம்ப வேகமாக ஓடுவேங்க, நான் சிறுத்தைக்கு ஈக்குவலாக வேகமாக ஓடுவேங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் தவறான பாதையில் ஓடுறதுனால என்ன பலன்? ஒன்றும் கிடையாது. அப்போ எனக்கு என்ன வேணுங்கிற தெளிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தெளிவு இல்லாமல் புது வருடத்தில் புது மாற்றமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. எஸ், இந்த ஒரு தெளிவு நமக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கு. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். ஹன் பரம்பரை சீனாவை ஆண்டு கொண்டிருந்த சமயம் அது. அவருக்கு சாகாவரம் தரும் அமிர்தம் கிடைத்தது. பரிசாக அதை அவர் உடனே குடித்து விடாமல் ஒரு நல்ல நாள் பார்த்து குடித்து கொள்ளலாம் என்று ஒரு ரகசியமான இடத்தில் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட அங்கே வேலை பார்த்த இளைஞன் ஒருவன் எடுத்து குடித்தவன் நான் சாகவே மாட்டேனே என்று சொல்லி தெரிய மாட்டிக்கொண்டான். கடுங்கோபமாகி போனார் மன்னர். நான் சாப்பிடவிருந்த சாகாவர அமிர்தத்தை ஒரு பணியால் சாப்பிடுவதா? உடனே அவனுக்கு மரண தண்டனையை விதித்து விட்டார். தண்டனை நிறைவேற்றப்படும் முன் அமெரிக்கையாய் அருகே வந்து நின்றான் அந்த தண்டனை பெற்ற இளைஞன். மன்னா, நான் செய்ததற்காக மரண தண்டனை பெறுவது சரிதான். இதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது. அதை தங்களது கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். சொல்லு, என்ன சிக்கல்? நான் சாப்பிட்டது சாகாவரம் தரும் அமிர்தம் என்றால் நீங்கள் தூக்கில் போடும்போது நான் சாகக்கூடாது. அப்படியே நான் செத்து போனால் மன்னர் வைத்திருந்தது சாகாவரம் கொடுக்கும் அமிர்தம் இல்லை என்று ஆகிவிடுமே. சாகாவரம் இல்லாததை திருடியது எப்படி குற்றமாகும்? மன்னர் ஏன் மரண தண்டனை விதித்தார் என்றாகி அப்பாவியை கொன்ற பாவம் உங்களை வந்து சேர்ந்துவிடும். யோசித்து செயல்படுங்கள் மன்னா. குழம்பி போன மன்னர் இந்த இளைஞனை மன்னித்து விடுதலை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அது சரி, சாகாவரம் தரும் அமிர்தத்தை குடித்தவனுக்கே சாவு நேர்ந்ததை என்னவென்று சொல்வது? சாகாவரம் பெற்றவரின் கோரிக்கை இதுவாகத்தான் இருக்கும். அந்த சாவு வராதா? என்னை விடுவிக்காதா? விடுதலை தராதா? மனிதன் இறுதியாக இறப்பதற்கு இடையில் மனிதனால் பலமுறை செத்து விடுகிறான். சில நேரம் சில மனிதர்களால், சில நேரம் சில மாற்றங்களால். தகுதி பார்த்து யாரிடமும் பழகாதே. நீ இறந்த பிறகு, நீ செத்த பிறகு தகுதியுள்ளவன் கைகட்டி நிற்பான், தகுதி இல்லாதவன் தான் உன்னை சுமந்து கொண்டு செல்வான். விவேகங்கள் வாழ்நாளை நீட்டிக்கும் வீரிய விதைகள். இழந்த செல்வம், நேர்ந்த அவமானம், கேட்ட வசை சொல், இந்த மூன்றையும் விவேகமுள்ள மனிதன் வெளியே சொல்ல மாட்டான். ஒருவர் உங்களை குறைத்து பேசும்போது அடக்கமாயிருங்கள், அது உங்கள் வீரம்.
ஒருவர் உங்களை புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாயிருங்கள், அது உங்கள் விவேகம். நினைவிருக்கட்டும், வேகம் எதிர்பார்த்த முடிவை தரும், விவேகம் எதிர்பார்ப்பினை முடிவாக தரும். வேகமான வண்டிகள் வேகத்தடையில் விழுந்தன, விவேகமான வண்டிகள் வேகத்தடையை மீறி பாய்ந்தன. உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட பேசிட்டு இருக்கிறோம். புது வருடத்தில் புது மாற்றம் காண நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள் அடுத்ததா என்ன? எஸ், நம்முடைய பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம செஞ்சுட்டு இருக்க சில செயல்கள் இருக்கும் இல்லையா, அதில் சில மாற்றங்கள் நம்ம வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஒரு புதியதொரு தொடக்கம் உண்மையை ரொம்ப அழகாக அமையும். ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறவங்களா இல்லாமல் ஒரு 8 மணி 7 மணிக்கு எழுந்துக்கிறவங்களா இருக்கோம் அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த பழக்க வழக்கத்தை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கணுமாப்பா, உடற்பயிற்சி செய்யணும், நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக நல்ல உணவுகளை வந்து சாப்பிடணும், மூவேளை உணவை கரெக்டாக சாப்பிடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் கண்டுபிடிச்சி நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக இந்த மாற்றங்கள், அதாவது பழக்க வழக்க மாற்றங்கள் நிச்சயமாக வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கும்னு கேட்டால் நிச்சயமாக கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஸ்கூல் படிக்கிறப்போ எவ்ரி சண்டே மாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சர்ச்சில் என்ன பண்ணால் கிரிக்கெட் விளாடப்போம். அப்போ அந்த கிரிக்கெட் விளாட போகிறப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் அந்த சர்ச்சில் இருக்கல கூப்பிடுவோம், டே இன்னைக்கு கிரிக்கெட் விளாட மறந்துடாது, இன்னைக்கு கிரவுண்டுக்கு வரணும், முடிச்ச உடனே பூசை முடிச்சுட்டு கிரவுண்டுக்கு போகணும். ஒரு ஃப்ரெண்டு எப்போ கூப்பிட்டாலும் அவர் சொல்லக்கூடிய ரெடிமேடான ஆன்சர், இல்லை மச்சான் நான் வரல, அதுதான் அவருடைய ஆன்சர். ஆனால் நாங்கள் கூப்பிட்றது எப்பவுமே என்ன பண்ணதில்ல, நிறுத்தினது கிடையாது. ஏன் நிறுத்தினது கிடையாதுன்னா, கூப்பிடாம விட்டுட்டேன்னு சொல்லிடுவானோ அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துருமோங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், வரானோ இல்லையோடா வரானோ இல்லையோ கூப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவோம். அப்போ ஒரு கட்டத்தில் எங்களுக்கே போர் அடிச்சு போய் எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் கிட்டத்தட்ட 2-3 வாரங்கள் என்ன பண்ணுறதுலன்னா கூப்பிட்றதே கிடையாது. அப்புறம் ஒரு 4வது 5வது வாரத்தில் என்ன பார்த்தீங்கன்னா அவரே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா விளையாட வர ஆரம்பிச்சார். ஸோ அப்போ என்ன அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம வந்து ரொம்ப தாங்க தடுக்க சில விஷயங்கள் நம்ம ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்னா அதில் மாற்றம் நிகழுமான்னு கேட்டால் நிச்சயமாக நிகழாது. அப்போ நம்முடைய பழக்க வழக்கத்தில் மாற்றம் ஏன் வேணும்? இந்த 2025 நான் விரும்பியது போல என்னால் இருக்க முடியலை, இல்லை கொஞ்சம் இருக்க முடிஞ்சிச்சு கொஞ்சம் இருக்க முடியல அப்படின்னா என்னுடைய பழக்க வழக்கம் அதுக்கு ஏதோ ஒரு தடையாக என்ன பண்ணுறது இருக்குது. அப்போ அதில் நான் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகின்ற பொழுது பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆண்டு புது மாற்றம் தரும் ஆண்டாக இருக்கும். கண்டிப்பா ஜோ, இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் அழகியல் பார்வை என்னும் ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒருவருடைய ஆளுமை அது பன்முகத்தன்மை கொண்டது. ஒருவருடைய ஆளுமையில் அவருடைய தோற்றம், முகம், பார்வை, சொற்கள், நடை, உடை, பாவனை, செயல்பாடுகள், செயல்திறன், ஆற்றல், மதிப்பீடுகள், மனநிலை என்று பலவும் இருக்கின்றன. ஒருவருடைய அழகியல் பார்வையும் அவருடைய ஆளுமையில் ஒரு அங்கமாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் எஸ்தட்டிக்ஸ் என்று சொல்கிறோம். அழகியல் பார்வை, ஒருவருடைய அழகியல் பார்வை என்ன என்பது அவருடைய ஆளுமையை காட்டுகிறது. ஒருவர் எதை அழகு என்று சொல்லுகிறார், ஒருவர் எதை அழகு என்று ரசிக்கிறார், அது அவருடைய ஆளுமையை காட்டுகிறது. ஒரு குழந்தையை அழகு என்று ரசித்தால் அது ஒரு ஆளுமை பண்பு. அன்னை தெரசாவுடைய சுருக்கம் விழுந்த முகம் அழகிய முகமாக உங்களுக்கு தோன்றினால் உங்களுடைய உள்ளம், உங்களுடைய அந்த கலை உணர்வு பரிவு மிக்கது என்று பொருள். நாம் எதை அழகு என்று எண்ணுகிறோம், நினைக்கிறோம், பார்க்கிறோம் என்பது நம்முடைய ஆளுமையை காட்டுகிறது. இந்த செய்தியை லூக்கா நற்செய்தி 21:5 நாம் வாசிக்கின்றோம். எருசலேம் கோவிலை பற்றிய ஒரு உரையாடல். கோவிலை பற்றி சிலர் பேசி கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசி கொண்டிருந்தனர். என்ன அழகாக இருக்குது, என்ன அழகான கோவில் என்று அந்த கோவிலினுடைய அழகை சிலர் பேசி கொண்டிருந்தார்கள். இயேசு வெளித்தோற்றத்தை பார்ப்பவர் அல்ல. கடவுள் சொன்னார் அல்லவா, மனிதர்கள் புறத்தை பார்க்கிறார்கள், நான் அகத்தை பார்க்கிறேன். ஆகவே இயேசு கோவிலின் புறத்தோற்றத்தை பார்த்து ரசித்தவர் அல்ல, கோவிலுக்குள்ளே இருக்கிற இறைவனுடைய பிரசன்னத்தை பார்த்தவர். ஆகவே இயேசு சொல்கிறார் லூக்கா 21:6, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா, ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும், இந்த அழகெல்லாம் அழிந்து போகும். நீதிமொழிகள் நூலில் ஒரு அருமையான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 31:30 சொல்கிறது, அழகு அற்றுப்போகும், எழில் ஏமாற்றும். அழகு அற்றுப்போகும், எழில் ஏமாற்றும்.
இங்கே அழகு என்பது வெளி அழகு, புற அழகு. புற அழகு மறைந்துவிடும், அக அழகு என்றும் நிலைக்கும். கடவுளுடைய பார்வை அக அழகை பார்க்கிறது, இயேசுடைய பார்வை அகத்தை பார்க்கிறது. எனவே தான் இயேசு ஏழை எளியவர்கள், பாவிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள், இவர்களையெல்லாம் அரவணைத்தார். அவர்கள் இயேசுடைய பார்வையில் அவர்கள் அழகாக இருந்தார்கள். அதான் இயேசுடைய பார்வை. ஆகவே 1 கொரிந்தியர் 15:40 பவுலுடைய ஒரு செய்தியை சொல்கிறாரு, விண்ணை சார்ந்தவற்றின் அழகு வேறு, மண்ணை சார்ந்தவற்றின் அழகு வேறு. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் ஆளுமையிலிருந்து இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய பார்வையில் அழகு என்பது என்ன? என்னுடைய பார்வையில் அழகானவர் என்பவர் யார்? புறத்தோற்றத்தை வைத்தா, அகத்தோற்றத்தை வைத்தா நான் எப்படி மதிப்பிடுகிறேன்? நான் எதை அழகு, யாரை அழகு என்று சொல்கிறேன் என்பது நான் யார் என்பதை காட்டுகிறது. இயேசுவிடமிருந்து இந்த அழகியல் பார்வையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. மிக அற்புதமான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய புதிய தொடக்கம் எப்படி இருக்க வேண்டும், அதற்கான சில செயல்கள் நம்ம செய்ய வேண்டும், சில மாற்றங்கள் வர வேண்டும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம என்ன செய்யலாம்? ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னா, ஒரு ஹிந்தி திரைப்படம் நம்ம எல்லாரும் பார்த்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 2014 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம், ஆமீர் கானுடையது. அப்போ அதில் தன்னோட 2 பெண் குழந்தைகளை குஸ்தி வீராங்கனையாக மாற்றுவதற்காக அவர் என்ன பண்ணுவார், ட்ரைனிங் பயிற்சி கொடுப்பாரு. எஸ். ஸோ அப்போ முந்தின நாள் ஒரு நாள் என்ன பண்ணுவார்னா, அவங்களை கூட்டு போய் அவங்களுக்கு விருப்பமான எல்லா ஸ்நாக்ஸ் வாங்கி ஐட்டம்ஸ், கொடுப்பாங்க, சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்து சாப்பிடுங்க அப்படிம்பாரு. இந்த பொண்ணுங்களுக்கே ஆச்சரியமா இருக்கணும், அப்பா இவ்வளோ நாள் கேட்டு வாங்கியே தரல, இன்னைக்கு எவ்வளோ நாள் என்ன பண்ணுறாரு, சாப்பிட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு முடிக்கிறப்போ ஒரு விஷயம் சொல்லுவார், இதுதான் உங்கள் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச ஸ்நாக்ஸ். என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் உங்களுடைய பாதையே வேற, நீங்கள் ட்ராக்கே வேற, நீங்கள் உங்களை வந்து ஒரு தேசிய அளவில் இன்டர்நேஷனல் லெவலில் ஆடக்கூடிய ஒரு பிளேயராக நான் உங்களை என்ன பண்ண போகிறேன், உருவாக்க போகிறேன். அப்போ அதற்கு உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு வரணும். ஸோ அப்போ இன்றைக்கி அந்த கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் எது விருப்பப்படுறீங்களோ அந்த விருப்பத்தை எல்லாம் என்ன பண்ணுங்க, எனக்கு நிறைவேற்றி விடுங்க. இனி இருக்கக்கூடிய பாதை கடினமான ஒரு பாதை. அப்போ அதில் பயணிக்க நீங்கள் உங்களை தயார் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அந்த ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ இதுதான் நம்ம லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்து, அதாவது நிறைய பேருக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வந்து கவலைப்பட்டு இருந்து அந்த கவலை கூட அவங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா பழக்கமான ஒன்றாக மாறிடுச்சு. அவங்க லைஃப்ல ஒரு கட்டத்தில் அந்த கவலை இல்லைன்னா அவங்க அதை நினச்சி கவலைப்படக்கூடிய நபராக மாறிடுவாங்க. சில நேரங்கள் வீடுகளில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை கதை சொல்லுவாங்க. ஒரு மனைவி வந்து விவாகரத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போனாங்களாம். என்ன காரணம் கேட்டால், கணவர் நைட்டு ஃபுல்லாக கொரட்டை ஒரு நாள் தூங்க முடியல, தான் விவாகரத்து வேணும்னு சொல்லி டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. போன ஒரு வாரத்தில் திரும்ப வந்து இல்லை என் கணவரோட என்ன சேர்த்து வைங்க அப்படின்னாங்களா. ஏன் என்னாச்சு அப்படின்னா, இல்லை அந்த கொரட்டை சத்தம் இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியும், தூங்க முடியல. ஸோ இப்போ அந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் சில விஷயங்கள், இது நகைச்சுவையாக சொல்லப்பட்ட கதையாக இருந்தாலும் சில கம்ஃபர்ட் ஜோன் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண விடாது, நம்மளே வளர விடாது. அப்படி இந்த 2025 எந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள என்னை நானே ஒழித்து வைத்துக் கொண்டேன், அதை கண்டறிந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தால்தான் புது மாற்றமும் புது வளர்ச்சியும் அடைய முடியும். எஸ், கண்டுபிடிக்கிறோம் அது என்ன அப்படின்ட்டு தொடர்ந்து பேசலாம். அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. புதிய ஆண்டில் புது மாற்றம் காண நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள் அடுத்ததா என்ன சொல்றாங்க? ரொம்ப முக்கியமானது ப்ரொடெக்ட் யுவர் மென்டல் பீஸ். இது எல்லோருக்குமே மன அமைதின்றது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம்டா அப்படின்றப்போ அதை அனுபவிக்கிறப்போ தான் தெரியும் அதோடைய அருமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்டு நம்மளோட இந்த புதிய தொடக்கத்தில் நமக்குள்ள இந்த ஒரு மாற்றம் எதற்காக அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண விடக்கூடாது. நம்ம ஒரு நல்ல ஒரு ஜேர்னி, நம்மளுக்குன்னு ஒரு ட்ராவல் இருக்கும், நம்ம போயிட்டு இருப்போம் நம்ம பாட்டுன்னு. திடீர்னு இந்த டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது ஒன்று வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே நம்ம போயிட்டு இருக்கிறது தப்போ, நம்ம வேற ஏதாவது பாதை சூஸ் பண்ணிக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னே சில விஷயங்கள் வரும். அந்த இடத்துல நம்ம மன அமைதியும் தொலைஞ்சு போகும், நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியதையும் மறந்தும் போயிடுவோம். நம்முடைய மகிழ்ச்சி எப்படி மற்றவங்க கிட்ட இல்லையோ அது போல நம்முடைய மன அமைதி மற்றவங்க கிட்ட கிடையாது. நம்ம சில நேரம் சொல்லுவோம், உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தோம்னா எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குது, அது சும்மா சொல்றதுக்கு வேணா சரியா இருக்குமே தவிர, ஆனால் பிறர்கிட்ட நம்முடைய அமைதி என்பது கிடைக்காது. ஸோ நம்ம அமைதி தேடி கிடைக்கக்கூடிய ஒரே இடம் எதுவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆலயங்களாக தான் இருக்கும். ஸோ போய் அமைதியை உட்காந்து நற்கொண்டவர்கிட்ட சும்மா ஃப்ரெண்டுகிட்ட பேசுற மாதிரி கேஷுவலாக பேசியிருந்தப்போ அப்போ கிடைக்கக்கூடியது தான் உண்மையான ஒரு மன அமைதி. மற்ற வகையில் சில நேரங்கள் நம்முடைய சொந்த பந்தங்களோ இல்லை நண்பர்கள்கிட்ட நம்ம வந்து ஒரு சோகமான விஷயத்தை ஷேர் பண்ணால் கூட அதில் எத்தனை பேர் வந்து உண்மையாகவே கரிசனையோடு ஐயோ இப்படி இருக்கிறாங்களா, இவங்களுக்கு ஏதாவது நல்ல வழி கிடைக்கணுமே அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் சில பேர் நம்ம சோக கதையை கேட்டு அவங்க பரவாயில்ல நல்லா கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களும் இருக்க தான் செய்யறாங்க. ஸோ அப்போ இந்த மன அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2026ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கக்கூடிய நம்ம ஒரு விஷயத்தை நல்லா முடிவு பண்ணிக்கணும். ஏன் மன அமைதி என்கிட்ட தான் இருக்குது, பிறர் என்னை எரிச்சல் மூட்டினாலும் சரி, எனக்கு எந்தவித இடையூறு செய்தாலும் சரி, என்னுடைய மன அமைதியை களைய விடாமல் நான் என்ன பண்ணுவேன், பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது பெரிய பெரிய முக்கியமான ஒரு கடமையா நம்ம வந்து அதை செய்யலாம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். பார்த்து போகுது பார்க்கலாம்.
மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பெறவே நாம் எல்லாரும் ஆசிக்கிறோம். அதற்காக பல காரியங்களை நாம் செய்கிறோம். மகிழ்ச்சிக்கான, நிறைவுக்கான வழி என்ன? இதோ ரால்ஃப் வால்டோ ட்ரெயின் என்ற ஒரு அறிஞர் ஒரு நல்ல வழியை இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அவர் நாம் செய்கின்ற வேலையை பற்றி பேசுகிறார். ஒர்க் டன் ஃபார் த லவ் ஆஃப் ஒர்க்கிங் brings it sworn rewards far more quickly than work done for mere payment. அதாவது ஊதியத்திற்காக மட்டும் தன் வேலையை செய்வதை விட தான் செய்யும் வேலையை விரும்பி அந்த வேலையின் மீது அன்பு செலுத்தி அதை செய்பவர் தவறாமல் விரைவில் அதன் பயனை பெறுவார். பாருங்கள், 2 உறுதியளிக்கும் வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். தவறாமல் அவர் அந்த வேலையினுடைய பயனை பெறுவார், விரைவாகவும் அந்த வேலையினுடைய பயனை பெறுவார். எப்போது? ஒரு வேலையை செய்கின்ற போது ஏதோ இதை செய்ய வேண்டுமே, அல்லது செய்தாக வேண்டுமே, அல்லது நான் வாழ்வதற்காக என் ஊதியத்திற்காக இதை செய்ய வேண்டுமே என்ற அந்த மனநிலையோடு இல்லாமல், தான் செய்வது எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை விரும்பி, அந்த வேலையை மீது தன் அன்பை காட்டி, இது எனக்கு பிடிக்கின்ற ஒரு வேலை என்ற ஒரு மனப்பான்மையோடு அந்த காரியத்தில் ஈடுபடும்போது தவறாமல் விரைவில் அந்த வேலைக்கான பயன் உன்னை வந்து சேரும். அப்போது உன்னுடைய உள்ளத்திலே ஒரு மன நிறைவு இருக்கும். அப்பா, இன்றைக்கு இந்த வேலையை நான் செய்தேன், இன்றைக்கு இந்த திட்டத்தை நான் முடித்தேன் என்று ஒரு மகிழ்ச்சியும் பெருமிதமும் வரும். அதுதானே வாழ்வு. நாம் பெறுகின்ற ஊதியம் மட்டுமே நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வராதல்லவா? எனவே இவர் கூறுவதை நாம் உற்று கவனிப்போம். ஊதியத்திற்காக மட்டும் தன் வேலையை செய்வதை விட தான் செய்யும் வேலையை விரும்பி அன்போடு அதை செய்பவன் தவறாமல் விரைவில் அதன் பலனை பெறுவார். அவர் கூறுகின்ற இந்த உறுதிப்பாட்டை மனதிலே கொண்டு நாம் என்ன வேலையை செய்தாலும் சரி, எந்த வேலையை செய்ய வேண்டிய வாய்ப்புகள் நம் வாழ்வில் வந்தாலும் சரி, அதை விரும்பி செய்வோம், அதன் பலனை பெறுவோம், மன நிறைவோடு வாழ்வோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆண்டவர் வாக்கு பகுதியை நம்ம பார்த்துட்டோம். புதியதொரு தொடக்கம், புதியதொரு மாற்றம், இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழ வேண்டும் அப்படின்னா அதற்கான சில செயல்கள் செய்ய வேண்டும். அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்? ஸோ அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது. இன்னைக்கு எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைனா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆதாம் ஏவாள் கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு பிரச்சனை. அந்த பழத்தை ஏன் சாப்பிட்ட அப்படின்னு ஆதாம்கிட்ட கேட்டப்போ அவன் சொன்ன பதில், ஏவாள் தான் கொடுத்துச்சு, எனக்கு ஒன்றும் தெரியாது, அடுத்தவங்க மேலே பழி தூக்கி போகிறது. நான் என் வாழ்வில் மாற்றம் காண விரும்பினால் என் வாழ்வில் நடக்கக்கூடிய இன்ப துன்பங்கள், நல்லது கெட்டது, வெற்றி தோல்வி எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு எடுத்துக்கொள்ள எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். நம்ம பெரும்பாலும் என்ன பண்றோம்னா, நான் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது, நான் வெற்றி அடைகின்ற பொழுது, நான் நினைத்தவாறு நடக்கின்ற பொழுது மட்டும் இதுக்கு எல்லாம் காரணம் யாரு? என்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனா அதே அதுக்கு எதிர்மாறாக தோல்வியோ இல்ல இன்னும் பிற விஷயங்கள் எதிர்பார்த்ததுக்கு முரணாக வேற ஒன்றும் நடக்குது அப்படின்னா இதுக்கு காரணம் நானே இல்லை, இதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம். நம்ம வீடுகள்லையும் சரி, வேலை செய்யக்கூடிய பணித்தளங்களையும் சரி, இது ஏன் இப்படி இருக்கு, இது எனக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க தான் அதுக்கு பொறுப்பு. ஸோ அப்போ இந்த பொறுப்புகளை சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே எடுக்கணுமோ அங்கே எடுக்கிறது கிடையாது, எங்கே தட்டி கழிக்க வேண்டுமோ அங்கே தட்டி கழிப்பதும் கிடையாது. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி டேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் வாழ்வில் புது மாற்றம் காண விரும்பினால், நான் தப்பு செஞ்சால் அந்த தப்பை நான் ஏற்றுக்கொள்வதற்குரிய தைரியம் என்கிட்ட என்ன பண்ணணும், இருக்கணும். ஸோ அந்த தைரியம் இருந்தால்தான் அந்த தப்பை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்ன பண்ணும், கிடைக்கும். நான் செய்கிறது தப்புங்கிறது ஏற்றுக்கொள்ளாமல் நான் அதை வந்து மறைச்சு நான் வச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா மறைந்திருக்கக்கூடிய என்னுடைய தவறு என்கிட்டே தான் இருக்கும். புது மாற்றம் நிகழுமான்னு கேட்டால் நிச்சயமாக நிகழாது. எஸ், கண்டிப்பா. நம்மளுடைய புதிய தொடக்கத்திற்கு அடுத்ததான் நம்ம என்ன மாற்றிக்கொள்ள போகிறோம்ன்றது தொடர்ந்து பேசலாம். படத்தை பற்றி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடரின் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் இனிய நாளாக இருக்கவும் வாழ்த்துகிறேன். இப்போது நாம் பல பட்டியல்களை பார்த்தோம். பிரிவு 249 மாநில பட்டியலில் உள்ள விடயங்களில்
கூட மத்திய அரசு நினைத்தால் எப்படி ஒரு சட்டத்தை இயற்றலாம் என்பதற்கான ஒரு பிரிவு. இது ஒரு எக்ஸெப்ஷன். ஏன்னா பல மாநிலங்களில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு அவை முரண்பாடாக செயல்படுகின்றன என்று தெரிகிற பொழுது இத்தகைய சட்டங்களை இயற்றுவதற்கு அதற்கு உரிமை இருக்கிறது. குறிப்பாக அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படி பார்த்தோம்னு சொன்னால், மாநில பட்டியலில் உள்ள ஒரு விடயம் குறித்து நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுவது நாட்டு நலனுக்கு அவசியமாக இருக்க வேண்டும். இந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மட்டும். ஏன்னா அது மாநிலத்தோட முடிஞ்சு போகிற ஒரு விஷயம் இல்லை. அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் அடங்கி இருக்குன்னு சொன்னால் தேசத்தினுடைய நலனும் அடங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் முதல்ல அது மாநிலங்களவையில் ஒரு தீர்மானமாக முன்மொழியப்பட வேண்டும். மக்களவையில் இல்லை. ஏன்னா மக்களவை அவ்வளோ நம்ப மாட்டாங்க. மாநிலங்களவை தான் மேலோர் அவை. அங்கே தான் உண்மையிலே நம்ம என்ன நினைக்கிறோம், படித்தவங்க, அறிவாளிகள், சிந்திக்க தெரிஞ்சவங்க, நாட்டு நிலைமை அக்கறை கொண்டவங்க, சமூக சேவை எண்ணம் உள்ளவங்க அப்படின்னு. ஸோ அவங்கள்ட்ட தான் இந்த பொறுப்பு அரசியலமைப்பு சட்டம் ஒப்படைத்திருக்கிறது. முதலில் அது பரிசீலித்து ஒரு தீர்மானத்தை இயற்ற வேண்டும். ஆமாம், இந்த மாநிலத்தினுடைய போக்கு சரியில்லை, இப்படியே போனால் நாடு அழிஞ்சு போகும், தேசத்தினுடைய இன்ட்ரெஸ்ட் பறி போயிடும் என்று தெரிய வருகிற பொழுது மாநிலங்களவையில் ஒரு தீர்மானத்தை முதலில் அவர்கள் முன்மொழிய வேண்டும். அந்த தீர்மானத்தில் முன்மொழியப்படுகிற பொழுது ஈஸியாக ஒன்றும் கிடையாது. அங்கே அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 2/3 பங்கு பேர் அந்த மாநிலங்களவையினுடைய உறுப்பினர்கள் அதற்காக வாக்களிக்க வேண்டும். அங்கே வந்திருக்கிறவங்கள 3/2 பகுதியினர் அதை ஆதரித்து தீர்மானத்தில் அவங்க ஒப்புதல் தெரிவிக்கணும். அப்போதான் மக்களவையில் அது எடுக்கப்படும். அதன் பின்னர் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவில் உள்ள ஒரு பகுதிக்கும் அந்த தீர்மானம் அமலில் இருக்கும்போது அத்தகைய சட்டத்தை ஏற்றுவதற்கு நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் கிடைக்கிறது. நாடாளுமன்றம் நம்ம என்ன சொல்லணும்னா மக்களவையை சொல்கிறோம். மாநிலங்களவை அந்த இது அப்படி ஒரு ஆண்டுக்கு அந்த தீர்மானம் அமலில் இருக்கும், மாநிலங்களவையினுடைய தீர்மானம். அதுக்கு பிறகு தேவையான அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்படிதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்போ தான் அது யூனியன் டெரிட்டரி ஆயிடுச்சு. முன்னாடி இது மாநிலமாக இருக்கிற பொழுது பாராளுமன்றத்தில் இப்படி தான் அங்கே டெரரிசம், தீவிரவாதம் அதனுடைய அடிப்படையில் அது இந்தியா பூரா பரவிடும், இந்தியாவுடைய நலனுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை பாராளுமன்றத்திலே இயற்றி அப்புறம் அங்கே உள்ள விஷயங்களெல்லாம் கவனிக்கிறது யார் தான்? பாராளுமன்ற சட்டத்தின் கீழ் தான் அது வருகிறது. பஞ்சாப் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தது. இப்படி பல மாநிலங்களை உதாரணத்துக்கு சுட்டி காட்ட முடியும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட காலகட்டங்களில் ஒன்றே ஒன்று தான் அடிப்படை. தேச நலனுடைய, தேச பாதுகாப்பினுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு மாநில பட்டியலில் இருந்தாலும் மாநிலங்களுடைய உரிமைகளை பறித்து மத்திய அரசு கண்டிப்பாக அவற்றின் மீது சட்டம் இயற்றலாம். ஆனால் அது கண்டிப்பாக மாநிலங்களவையினுடைய தீர்மானத்தினுடைய அடிப்படையில் தான் அவற்றை நிறைவேற்ற முடியும். ஒரு ஆண்டுக்கு அந்த தீர்மானம் அமலில் இருக்கும். அதற்கு பிறகு இருக்கிற சூழலை பொறுத்து நிலைமை மேம்பட்டு விட்டது என்றால் திரும்ப அது மாநில ஃபுல் பவர் அதுக்கு போயிடும். இல்லை அப்படின்னு சொன்னால் மத்திய அரசு தொடர்ந்து அதை சட்டம் ஏற்றி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கிறது என்னென்னா, இது ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் ஒரு சில மாநிலங்கள் ஒருவேளை தங்களுடைய கையை விட்டு போய்விடுமோ, அதுவே ஒரு காலத்தில் நாட்டினுடைய ஒட்டுமொத்த நலனுக்கு எதிராக மாறிவிடுமோ என்கிற அபாயம் எழுகிற பொழுது மத்திய அரசு அதில் தலையிடுவதற்கான, அதனால் இந்தியாவை ஒன்றுபட்டு பாதுகாப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குவதற்காக ஒரு எக்ஸப்ஷனாக கொடுத்தது. ஆனால் அதையே பல நேரங்களில் மத்திய அரசுகள் அதை தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனக்கு பிடிக்கல, அதனால் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற லெவலுக்கெல்லாம் போகக்கூடாது. அது எதிர்கட்சி ஆளுகிற மாநிலம் தானே என்றும் போகக்கூடாது. அல்லது வேற மதத்தை சார்ந்தவர்கள் அல்லது வேற இனத்தை சார்ந்தவர்கள் தானே அப்படின்னு போகக்கூடாது. இவையெல்லாம் நாட்டினுடைய ஒற்றுமைக்கு சீர்குலைப்பதற்கு வழியாகிவிடும். எனவே மிக எச்சரிக்கையாக இந்த ஷரத்துகள் பயன்படுத்தப்பட வேண்டும். அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களுடைய நோக்கமும் எண்ணவுமாக இருந்தது. அந்த அடிப்படையில் நம்முடைய மாநிலங்களுடைய உரிமைகள் பாதுகாப்பதே இந்தியாவிற்கு நல்லது என்பதை மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறேன். இந்த நாளில் இணைந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் புதிய ஆண்டில் புது மாற்றம் காண எடுக்க வேண்டிய முடிவுகள் அடுத்ததா என்ன? எஸ், கண்டிப்பாக நமக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் வரணும் அப்படின்னா, இப்போ நமக்கு நல்ல பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பிடிச்சதும் சரி பிடிக்காம இருந்தாலும் சரி, ஆனால் அங்கே பசி இருக்கிற எதுதான் இருக்கோ அதை சாப்பிடுவோம் இல்லையா?
இது வந்து நம்ம பசி எடுக்கிறப்போ. ஆனா அதுவே நம்மளுடைய மனசுக்கு அப்படின்னு போகும்போது அங்க கவலையோடவோ இல்ல கண்ணீரோடவோ ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சோ அப்படின்றப்போ நம்ம வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா இதுல இருந்து சில மாற்றங்கள் வரணும் அப்படின்னா நல்ல விஷயங்களை வந்து நமக்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா ஊட்டிக்கொள்ள வேண்டும். அதுதான் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கலாம், பாசிட்டிவான மனுஷங்களோட பழக ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் நமக்குள்ள பண்றப்போ பெரிய மாற்றங்கள் நிகழும். ஆனா இந்த பாசிட்டிவிட்டி ஃபர்ஸ்ட் ஃபீட் பண்ணணும்னா நமக்குள்ள இருந்து இருக்கக்கூடிய குப்பை, பயம் அப்படிங்கிற குப்பை என்ன பண்ணும், தூக்கி போட தெரியணும். ஏன்னா இன்னைக்கு அந்த பாசிட்டிவிட்டி என்னால ஃபீட் பண்ண முடியாததுக்கு காரணம், மிகப்பெரிய முதல் காரணம் எதுனா பயம். அதுதான். எங்க பக்கத்து வீட்டுக்காரன் எதுவும் சொல்லிடுவாங்களோ, நான் இப்படி ஒரு முடிவு எடுத்து என் லைஃப்ல இப்படி நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா என்னை பார்த்து பொறாமப்படுவாங்களோ. ஸோ எல்லாமே என்னன்னா பிறரை குறித்த ஒரு பயம் தான். அப்போ அந்த பயம் இருக்கின்ற வரைக்கும் யார் நம்ம எவ்வளோ 100 கணக்கான பாசிட்டிவ் மக்கள்கிட்ட பேசலனாலும் சரி, பாசிட்டிவான புக்ஸ் படித்தாலும் சரி, படிக்கலாலும் சரி, வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமான்னு கேட்டால் நிச்சயமாக ஏற்படாது. ஏன்னா அந்த பயம் எனக்குள்ள இருக்குது. ஏன்னா நமக்கு ஆலோசனை சொல்ல நம்மளை சுற்றி பாசிட்டிவ் பீப்புள் இல்லவே இல்லைன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. லைட்டாக நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட யார்ட்ட போய் கொஞ்சம் சோகமாக இருந்தால் அந்த சோகத்தை போக்குவதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத ஆலோசனை சொல்றதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தயாராக தான் இருக்கிறாங்க. உண்மையாகவே நம்ம வாழ்வில் அக்கறை கொண்ட பலர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய அத்தனை ஆலோசனைகளையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவோம், தூக்கி கொண்டு வந்து நிறுத்துவோம். அப்போ அதை ஏன் நிறுத்துறோம், அதில் சந்திக்கக்கூடிய பயம். அப்போ அந்த பயத்தை விடுத்தால்தான் ஊர் என்ன பேசுவோம், அவங்க என்ன பேசுவாங்க, இதை நான் போய் செய்யவா, நான் என்ன இறங்கி போகணுமா அப்படிங்கிற ஈகோ எதுவுமே இல்லாமல் அந்த பயத்தை தூக்கி எறிகின்ற பொழுது தான் பாசிட்டிவிட்டி என்ன பண்ண முடியும், ஃபீட் பண்ணிக்க முடியும். அப்போ பாசிட்டிவிட்டியை ஃபீட் பண்ணா தான் லைஃபும் பாசிட்டிவா இருக்கும். ஒரு புதிய ஒரு தொடக்கமும் நம்மளுக்கு சூப்பரா அமையும். இன்னும் தொடர்ந்து என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்த்துருந்தலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஏல சாகுபடியில் இந்த வறட்சி காலத்தில், அதாவது வறட்சின்னா பனியோட வறட்சி, மழை முடிஞ்சு கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி அடிக்குது ஏலம் விளையக்கூடிய பகுதியிலெல்லாம், அதே நேரத்தில் பனியும் அதிகமாக இருக்குது, பனியுமே ஒரு மாதிரியான வறட்சி. அது என்ன செய்யும் அப்படின்னா, இலைகள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குங்க. இதாலையும் நம்மளுடைய சரங்களோட நுனி கருகிறது, ஒரு காய் வருதுன்னா காயோட நுனி கருகிறது, சிம்புவோட நுனி கருகிறது, இந்த வேலையெல்லாம் நடக்கும். இலைகளில் வந்து பார்த்தா போதுமான ஈரம் இல்லாதனாலையும் இருக்கிறதும் போயிட்டுருக்கிறதுனால, உணவு தயாரிக்கிற செயல்பாடு கம்மியாக இருக்கிறதுனால ஓரமெல்லாம் பார்த்தா காஞ்ச மாதிரி பழுப்பாயிடும். ஓரமெல்லாம் காஞ்ச மாதிரி பழுப்பாயிடும். இதுதான் அறிகுறி. அதுக்கு காரணம் வந்து நம்ம தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட அடிப்படை. கொஞ்சமாவது தரையில் தண்ணி ஊற்றிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 4 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கணும் குறைஞ்சபட்சம், வாரம் அல்லது 3 நாளைக்கு ஒரு முறை, 5 நாளைக்கு ஒரு முறை, மண்ணை பொறுத்து ஊற்றிக்கணும். 1. 2வது, வாய்ப்பு கிடைக்கிறப்ப 100 லிட்டர் தண்ணியில் ஈயம் கரைசல் இருக்குன்னா 1 லிட்டரு, பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் இருக்குன்னா 1 லிட்டரு, எது முடியுமோ அது கலந்து பயிர்களில் தெளிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கணும். இந்த காலத்தை பொறுத்தளவில் தயவுசெய்து இந்த பதிவை பார்க்குறவங்க எந்த பயிர் வச்சுருந்தாலும் கொஞ்சம் சிரமப்பட்டாவது ஒரு முக்கியமான திரவத்தை வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் PPFM. இந்த PPFMோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அது ஒரு பாக்டீரியல் திரவம். நமக்கு ஒருவேளை மழையே கிடைக்காம ரொம்ப கருகள் வரக்கூடிய நிலைமையில் நம்ம பயிர் இல்லாமல் போகுதுன்னு வைங்க, கஷ்டப்பட்டு வளர்த்த சரம்லாம் காய போகுது அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தால், இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த PPFM அப்படிங்கிற திரவத்தை 100 லிட்டருக்கு 200 மில்லி கலந்து தெளிச்சுக்கிட்டிங்கன்னா, மாதம் ஒரு தடவை தெளித்தா கூட போதும். அப்போ உங்களுக்கு அந்த கருகள் குணமே வராது. அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வந்துக்கலாம். இது 2. 3வது, இந்த டைமில் நமக்கு பேன் தொல்லை, அதாவது சொரிக்காயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பேன் தொல்லை இப்போ வர வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் அது இந்த வறட்சியில் தான் வரும், தண்ணி கம்மியாக இருக்கப்போ வரும். இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, இந்த 100 லிட்டர் தண்ணியில் நான் என்ன சொல்லியிருக்கேன், 1 லிட்டர் சூடோமோனஸ், 1 லிட்டரு மீனமிலம் அல்லது பஞ்சகாவியா, 200 மில்லி இந்த PPFM இதை கொடுக்க சொன்னோம் இல்லைங்களா, இது கூட 1 லிட்டரு வெர்டி சீலியம் லக்கானி இதை கலந்துக்கணும். இதை மட்டும் கலந்துட்டு செஞ்சிட்டிங்கன்னா இந்த வறட்சியை பற்றி நீங்கள் மனசு கஷ்டப்பட வேண்டாம். இதை தாண்டி போயிடலாம். முடிஞ்ச அளவுக்கு 15 நாளுக்கு ஒரு முறை தெளிக்கலாம், அல்லது 12 நாளைக்கு ஒரு முறை தெளிக்கலாம், அல்லது 10 நாளைக்கு ஒரு முறை தெளிக்கலாம்.
நம்மளுடைய பண வசதி பொறுத்து, நம்மளுடைய தண்ணீர் வசதி பொறுத்து இதை செய்யலாம். தரையில் தண்ணி ஊற்றுறப்ப ஒருவேளை நீங்கள் இந்த பள்ளத்துக்குள்ளேருந்து தண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, கிடை தண்ணின்னு சொல்கிறோம்ல, அந்த கிடை தண்ணியாக பயன்படுத்துகிறப்ப இந்த டைமில் வெயில் ஏற ஏற அதில் அழுகல் கிருமிகளோட அளவு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதை சரி பண்ண இந்த ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கிற திரவத்தை மாதம் ஒரு முறை பயன்படுத்திக்கணுங்க. வாய்ப்பு கிடைச்சா 1 மாதம் விட்டு 1 மாதம் அல்லது ஒவ்வொரு மாதமும் பேசிலோமைசிஸ் இந்த ஒரு திரவத்தை கலந்துக்கங்க. நிறைய பேர் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் புரியலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. என் நம்பரில் கேளுங்க, நான் உங்களுக்கு அந்த பேரெலாம் எழுதி அனுப்புகிறேன். அது எங்கே கிடைக்குங்கிறதும் சொல்கிறேன், வாங்கிக்கோங்க. ஆனால் கொடுக்காம விட்டோம்னா ஏலப்பயிர்களை பொறுத்தவரையில் நமக்கு இவ்வளோ காலம் மழைக்காலத்தில் அருமையாக விதையாக மாறி நம்ம விற்பனை பண்ணணுங்கிற நேரத்தில் சரியில்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை பண்ணிக்கணும். அதே மாதிரி அப்சா 80, அப்சா 80 அப்படின்னு ஒரு திரவம் இருக்குங்க. அப்சா 80 ஆன்லைனில் பார்த்தா தெரியும். APSA அப்சா 80 அப்படி ஒரு திரவம் இருக்குது. அந்த திரவத்தை வாங்கிக்கிட்டிங்கன்னா இதே 100 லிட்டரில் 30 மில்லி கலந்துக்கிட்டிங்கன்னா அல்லது 60 மில்லி வரலும் கலந்துக்கிட்டா நமக்கு வெயிட்டு கூடும். நம்ம ஏ காய், பி காய், சி காயின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 8 மில்லிமீட்டர் காய் வர்றப்ப எடையும் கிடைக்க அந்த திரவம் ரொம்ப முக்கியம். அது நமக்கு ஒரு சுண்ணாம்பு சத்து, சாம்பல் சத்தோடு சேர்ந்து கொஞ்சம் நல்ல வெயிட்டு ஏறதுக்கு மாதிரி திரவம் செய்கிறதுக்கு அது முக்கியமான திரவம். ஏலப்பயிர் மட்டும் இல்லைங்க, எந்த பயிர்லையும் எடை கிடைக்க அதை நீங்கள் பயன்படுத்தலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஏலப்பயிர் சாகுபடி ரொம்ப கவனமாக இனிமேல் வரக்கூடிய மாதங்களில் செய்யக்கூடியது. சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி, உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதியதொரு தொடங்க போகிறோம். அதுக்கான சில மாற்றங்கள்ல நம்ம என்ன கொண்டு வர போகிறோம். ஸோ அடுத்ததாக என்ன கொண்டு வரணும், என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, இந்த புதிய மாற்றங்கள் எல்லாமே புது ஆண்டு தொடங்குறப்ப எல்லாம் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி வருஷம் என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. நான் இந்த வருஷம் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா வருஷமும் சிலர் பார்த்தீங்கன்னா அந்த போன வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுத்தாங்க அதே தான் இந்த வருஷமும் என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. காரணம் என்னன்னா பொங்கல் கூட தாண்டி இருக்காது, ரெசல்யூஷன் என்ன காற்றுல பறக்க விட்டுருக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எப்போவுமே பர்ஃபெக்ட் அப்படிங்கிறத காட்டிலும் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். அது ஒரு டிசிப்ளின். நான் நேற்று செய்வேன், இன்றைக்கி செய்வேன், நாளைக்கு செய்வேன், அப்புறம் எனக்கு அந்த உத்வேகம் குறைஞ்சிருச்சுன்னா நான் செய்யாமல் என்ன பண்ணிடுவேன், விட்டுருவேன். ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி அப்படி கிடையாது. உத்வேகம் இருக்குதோ இல்லையோ தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டே இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக என்ன ஆயிரும், மாறிவிடும். அப்போ புது மாற்றம் காண வேண்டும் அப்படின்னு நான் விரும்பினேன்னா எனக்கு அந்த தொடர்ச்சி. அதான் சில நேரங்கள் என்ன பண்ணுவோம்னா, எப்போ நம்ம அவமானப்படுத்தப்படுறோமோ இல்லை எப்போ நம்ம தோல்வியை உணர்றோமோ அப்போ வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் கிடைக்கும். உடனே நான் இதை செய்ய போகிறேன், நான் அதை படிக்க போகிறேன், நான் இப்படி ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறேன், நான் காலையிலேருந்து இந்த வேலை செஞ்சேன்னா நைட்டுக்கு மேலே முழிச்சிருந்து இந்த வேலை செய்ய போகிறேன்னு எல்லாம் என்ன பண்ணுவோம், செய்வோம். ஒரு 3 நாள் 4 நாள் கூட அதை என்ன பண்ணாது, தாக்கு பிடிக்காது. திரும்ப அப்புறம் நம்ம பழையபடிக்கு என்ன பண்ணிடுவோம். அப்போ நம்மளுடைய உத்வேகம் அப்படிங்கிறது அந்த தோல்வி அடைகின்ற பொழுது, நான் விரும்பிய ஒன்று என்னை காயப்படுத்துகின்ற பொழுது தான் என்ன ஆகும், அந்த உத்வேகம் நமக்குள்ள வரும். ஆனா அந்த உத்வேகம் எல்லா நேரத்திலும் ஒரே போல இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஆனா அந்த கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியான அந்த முயற்சி செய்யக்கூடிய விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அப்ப நம்ம சின்னதா செஞ்சாலும் கூட பரவாயில்ல, தொடர்ச்சியாக செய்வதுதான் புது மாற்றத்தை என்ன பண்ணும், உருவாக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில இப்போ பொதுவா மழை, குளிர், பனி, டஸ்ட் இது இல்லாம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அலர்ஜி ப்ராப்ளம். இப்போ இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா வீசிங், கோல்டு, காஃப், ஃபீவர் இது சின்ன குழந்தைகள் முதல் எல்லா வயதினருக்கும் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இந்த பாதிப்புகள் நிறைய இருக்கு. நிறைய காய்ச்சல், இந்த மாதிரி பிரச்சனைகள். இதற்கு முக்கிய காரணம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஏன்னா இப்ப வீட்டுல 10 பேர் இருக்கோம்னா 10 பேருக்கும் இந்த தொந்தரவு இருக்கிறது இல்லை, வர்றது இல்லை. ஒரு சிலருக்கு மாத்திரம் வருது. அப்போ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பாதிப்புகள் வருதோ அவங்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ், வீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப சாதாரணமா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல லேசா சளி, இருமல், தும்மல், ரன்னிங் நோஸ், மூக்குல நீர் கொட்டுறது, இந்த மாதிரி உபாதைகள் ஆரம்பத்துல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து அவங்களுக்கு இருமல் அதிகமா இருக்கும். இருமல் வரும்போது அவங்களால சொட்டு மூத்திரம் அவங்களுக்கு வரும், அவங்கள அறியாமை வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்ல படுக்கையில படுக்கும்போது, பெட்ல படுக்கும்போது இருமல் அதிகமாக வரும். அந்த இருமல் எப்படி இருக்கும்னா அடி வயிற்றுல இருந்து இருமல் வரும். ஆனா அந்த பேஷண்ட்டுக்கு சளி இருக்கும், நுரையீரல்ல வெயிட்டா தெரியும், செஸ்ட் வந்து ஹெவியா தெரியும். நுரையீரல்ல சளி இருக்கிறதுனால நெஞ்சு இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் முதுகு பக்கம் வலியும் வரும். அந்த இருமல் அடி வயிற்றுல இருந்து வரும்போது உள்ளுக்குள்ள நிறைய சளி கட்டிட்டு இருக்கும். ஆனா அந்த சளி வெளியே வராது. வெளியே வரணும்னு இவங்க ட்ரை பண்ணுவாங்க, இருமல் அதிகமா வரும், ஆனா சளி வராது. அப்பதான் அவங்களுக்கு அந்த நுரையீரல் சுருங்கி விரியும் தன்மை குறையும். நல்லா இப்படி சுருங்கி விரியறதுக்கு போக இப்படி பிஸ்கு பிஸ்கு லேசா, இவ்வளவுதான், முழுமையா சுருங்கி விரியாது, இப்படி லேசா. அப்பதான் இங்க மனிதனுக்கு வீசிங், ஒரே மூச்சு வாங்குறது, விசில் சத்தம், கை கை கைன்னு சத்தம். இதனால பார்த்தீங்கன்னா எந்த வயதுல இருக்கும், நைட்ல இது ஸ்டார்ட் ஆச்சுன்னா தூக்கம் வராது, தூங்க முடியும். அதே போல இந்த வீசிங் ப்ராப்ளம் உள்ள யாரு பாதிப்பு இருந்தாலோ அவங்க வந்து உடல் மெலிந்து இருப்பவர்களுக்கு சற்று நிதானமாகத்தான் குணம் கிடைக்கும். இதே நார்மல் பாடி வெயிட் இருக்கு, இல்ல கொஞ்சம் ஒபிஸா இருக்காங்க அப்படின்னா இந்த ஒல்லியா இருக்கிற உடலுக்கும் இந்த உடல் நார்மல் ஆர் பருமன் உள்ள உடல் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் குணமாகும். இந்த லீனா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த நோய் குணமாகும் வரை அவங்களுக்கு உடல் எடை அதிகரிக்காது, எலும்பு தோலுமா மெலிந்து தான் காணப்படுவார்கள். அப்போ பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க, குழந்தைகளை கூட்டிட்டு வராங்க, பெரியவங்க சின்னவங்க எல்லாம் வராங்க. கேட்டா எனக்கு 10 ஆண்டுகளா இருக்கு, 20 ஆண்டுகளா இருக்கு, 40 ஆண்டுகளா இருக்கு, நான் பிறந்தது முதலே எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்கலாம் வராங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம வந்து பாருங்க, இது போன்ற ஹெர்பல் மெடிசன்ஸ், ஆயுர்வேதிக் மருந்துகள், உணவு கட்டுப்பாடு, மூச்சு பயிற்சி, முத்ராஸ், சன்பாத் இதெல்லாம் எடுக்க சொல்றோம். உணவுல பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா ஒத்துக்கொள்ளாத உணவுகளை அவங்களே அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு பழம் ஒத்துக்கும், அதே பழம் இன்னொருத்தருக்கு நான் சொன்னேன்னா ஒத்துக்காது. அதனால அவங்களுக்கு ஒத்துக்கிற ஃபுட்டு, அது வெஜிடபிளா இருக்கலாம், கீரை வகைகளா இருக்கலாம், ஃப்ரூட்ஸா இருக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஒத்துக்கொள்ளாது நீங்களே விட்டுருங்க. முடிந்த அளவு கண்டிப்பாக எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுக்க. அதே போல ஹாட் வாட்டர் குடிக்க, சுடுதண்ணியில குளிக்க. மெடிக்கல் ஸ்டோர்ல ஹாட் வாட்டர் ரப்பர் பேக் வாங்கிக்க, அதுல சுடுதண்ணி ஊற்றி முதுகு பகுதி, மார்பு பகுதிக்கு ஒத்தடம் கொடுக்கு. ஒரு நாளைக்கு 3 முறை முதல் 5 முறை வரை இந்த வீசி உள்ளவங்களுக்கு ஒத்தடம் கொடுக்கலாம். இது மாத்திரம் இல்லை, ஹோம் ரெமெடி நிறைய சொல்றேன். நம்ம வந்து தண்ணியில மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு அதுல நீங்க 2 ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது தண்ணி குடிக்கணும்னு தோணும் போது ஒரு 1/2 ஸ்பூன் தேன் அந்த ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிக்க. இப்போ சப்போஸ் நீங்க டிராவல்ல இருக்கீங்க, வெளியூர் போறீங்க வேலை நிமித்தமா அப்படிங்கிற போது நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள்,
ஒரு 75 ml இருந்து 100 ml வரைக்கும் தேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாக்ஸில் அல்லது ஒரு கண்ணாடி பாட்டிலில். சிறந்தது கண்ணாடி பாட்டிலில் வச்சு மூடி போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி ட்ராவல் டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த மஞ்சத்தூள் மிளகுத்தூள் தேன் கலந்தது இருக்கு இல்லையா, அதில் ஒரு 1/2 ஸ்பூன் காலையில் 1/2 ஸ்பூன் மாலையில் உணவுக்கு முன்பு எடுத்துக்கோங்க. குழந்தைகளா இருந்தால் அளவு கம்மி பண்ணணும். புரியுதுங்களா? இது போல பயன்படுத்தணும். முடிந்த அளவு காலை உணவு நாங்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், அத்திப்பழம் கட் பண்ணி தேன் 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுவைத்து சுவைத்து உமிழ்நீர் கலந்து சாப்பிடுங்க. அப்புறம் 11 மணிக்கு என்ன பண்ணுங்க, எல்லா வெஜிடபிள் போட்டு உங்களுக்கு ஒத்துக்கொள்ள கூடிய காய்கறிகள் போட்டு லேசா மிளகுத்தூள் லேசா உப்புத்தூள் போட்டு சூப். மத்தியானமும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள், ஒரு ரச சாதம் அல்லது சாம்பார் சாதம், எது வேணாலும் காய்கறி கூட்டெல்லாம் சாப்பிடலாம். பசி இருந்தால் சாப்பிடுங்க. ஏன்னா வீசிங் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு பசி எடுக்காது, பசி குறைவாகத்தான் இருக்கும். அதுவும் வீசிங் உள்ள டைம் ஒரு 100 பேர்ல நம்ம எடுத்தோம்னா 10 பேருக்கு தான் நார்மல் பசி இருக்கும். 90 பேருக்கு வந்து பசியே இருக்காது. அப்ப சரியா சாப்பிட முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் மூச்சு வாங்கும், ஒரு பக்கம் இருமல், சளி வராம ரொம்ப வீசிங் பிரச்சனையில இருப்பாங்க. படுக்க முடியாது, நடக்க முடியாது. புரியுதுங்களா? நடந்தா மூச்சு வாங்கும், படுத்திருந்தாங்கன்னா இருமல் வந்து வீசிங் வந்துடும். அப்போ அவங்களால தூங்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், இதை மாதிரி ஒரு டேபிள் சேர் அப்படி போட்டுட்டு பில்லோ வச்சுட்டு இப்படி கை வச்சுட்டு இரவு முழுவதும் இது போல 3 மாதம் 6 மாதம் மாத கணக்கில் உட்கார்ந்து தூங்குற பேஷண்ட் எல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். அவங்களுக்கெல்லாம் அது எத்தனை ஆண்டுகள் நோயாக இருந்தாலும் எங்களோட தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. சிகிச்சை இருக்கு, நிச்சயம் கடைபிடித்தால் நல்ல பலன் உண்டு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் புது மாற்றம் காண புதிய ஆண்டில் என்னெல்லாம் முடிவு எடுக்கணும்னு சொல்லி ஃபைனல் என்ன சொல்றாங்க. கண்டிப்பா இத்தனை மாற்றங்கள் நமக்குள்ள வந்தா நம்மளோட லைஃப் சூப்பரா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் இல்லையா. இத்தனை மாற்றங்களும் கண்டிப்பா என்னால வந்து அதை செய்ய முடியும், அப்படி ஒரு செயல் வந்து என்னாலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முழுசா ஃபர்ஸ்ட் நம்பணும் அப்படின்றது தான் கடைசி சென்டென்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எப்படி அந்த ப்ராசஸ் வந்து இப்படி கொண்டு போறது நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். இதை நம்பிக்கையோட நம்ம ஒவ்வொரு நாளும் அதை செயல்படுத்தும் பொழுது நமக்குள்ள ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸை நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். அது நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். நிச்சயமா எல்லாருக்கும் இந்த ட்ரஸ்ட் த ப்ராசஸ், அதாவது நிகழக்கூடிய விஷயத்தை நாம் நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் டிஃபால்ட்டாக ஒரு மித்து ஒன்று இருக்குது, அது நடக்காத உண்மை. அது கண்டிப்பாக அப்படி ஒரு வாய்ப்பு ஒரு நாள் வரவே வராது. என்ன அப்படின்னா செய்யறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் நம்மளால செய்ய முடியும், அந்த மித்து கிடையாது. இது என்ன அப்படின்னா, நான் லைஃப்பில் செட்டில் ஆன பிறகு தான் கல்யாணம் பண்ணுவேன், லைஃப்பில் செட்டில் ஆன பிறகு தான் இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து செய்வேன். ஸோ அப்படி ஒரு நாள் கிடையவே கிடையாது. இந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிற எதை வச்சு நம்ம எந்த அளவுகள்னால் அதை அளவிடுறோம், அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அப்போ அந்த ப்ராசஸ், ட்ரஸ்ட் த ப்ராசஸ்னா, நீச்சல் பழக போகிறோம் அப்படின்னா நான் வந்து நீச்சல் பழகிறதுக்கு எல்லாமே கற்றுக்கிட்டு நான் அதுக்கான கிளாஸ் போய் எனக்கு எக்ஸாம்லாம் எழுதி அதில் தியரியெல்லாம் படித்து தான் நான் நீச்சல் கற்றுக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. எங்கள் ஊரில் நீச்சல் கற்றுக்க கூட்டு போவாங்க, கூட்டு போயிட்டு இருக்கலாம் இந்த கிணத்துல தான் நீச்சல் கற்றுக்க போகிற பாடுறாங்க. அப்படி எட்டி பார்க்குறப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா தள்ளி விட்டுருவாங்க. ஸோ குளத்தில் நீச்சல் பழக போகிறப்போ அப்படி தான், இந்த பாரு இதில் தான் இங்கே போய் அங்கே போய் தொட்டு வரணும் விடுவாங்க, எங்கே தொட்டு போ அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அப்போ உள்ளே விழுந்து அதில் கையை காலை ஆட்டி தண்ணி 2-3 குடிச்சு அப்புறம் நம்ம துப்பி இருமி அப்புறம் நமக்கு தலைக்குள்ள மூக்குக்குள்ளெல்லாம் தண்ணி ஏறி அப்புறம் ஒரு பயந்து அந்த பயம் தெளிஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்மளால் என்ன பண்ணுவோம், நீச்சலை கற்றுக்கொள்ள முடியும். ஸோ அப்போ லைஃப்பில் எல்லா நிலைகளிலும் அதுதான் நடக்குமே தவிர நான் வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இந்த பாயிண்ட்ல வந்துட்டு ஓகே இப்போ நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு திரும்பி பார்த்தா நம்ம லைஃப் நம்மகிட்ட இருக்காது. ஸோ இப்போ நம்ம பல நேரங்கள் என்ன பண்ணுறோம், அப்படிப்பட்ட ஒரு முடிவை நோக்கி தான் இதெல்லாம் பர்ஃபெக்டாக வரட்டும், பர்ஃபெக்டாக வந்த பிறகு நான் என்ன பண்ணுறேன், இந்த லைஃபுக்குள்ளே இப்படி ஒரு புதிய அடியை எடுத்து வைக்கிறேன். வேலைக்கு செல்லும்போது சொல்லுவாங்க, வேலைக்கு வந்து ஒரு வேலையை விட்டு இருக்கும்போதே இன்னொரு வேலையை என்ன பண்ணணும், தேடி வச்சுக்கிட்டு தான் வேலையை விடணும்னு நம்ம சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ஒரு நாள் உடனே சீக்கிரம் நடந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது. ஆனால் நம்ம ஒரு வேலையை ப்ரிப்பேர் பண்ணாமலே இன்னொரு வேலை வச்சிருக்கிற வேலையை விட வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள இன்னொரு வேலை என்ன பண்ணிடுவோம், தேடிடுவோம். ஏன் அப்படின்னா என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்கிற பயத்தில் அப்போ எங்கே அடுத்து நடக்குங்கிற அந்த வேகம் வந்துடும். ஆனால் நான் கையில் ஒன்று வச்சிருக்கிறப்போ இன்னொன்று நான் போய் தேடி போவேனான்னு கேட்டால் இது இருக்குல்ல, சரி பார்க்கலாம், இது வேண்டாம், இன்னொன்று பெஸ்ட்டாக அப்படிங்கிறத கடந்து தான் செல்வோமே தவிர
அந்த விஷயத்துக்கு வரணும். அதனால தான் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். புதிய ஆண்டில் புது மாற்றங்கள் ஒரே நாளில் நிகழ்ந்துருமான்னு கேட்டால் நிகழாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நடக்கும். அப்போ அந்த படிப்படியாக நடக்கக்கூடிய ப்ராசஸை நான் நம்பணுமே தவிர பர்ஃபெக்டாக நான் வந்ததுக்கப்புறம் இந்த புதிய ஆண்டில் புது மாற்றத்தை காண ஒரு முடிவு எடுக்கிறேன்னா எந்த வருஷமும் நமக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் தரப்போவது கிடையாது. ஸோ அப்போ அந்த ட்ரஸ்ட் த ப்ராசஸ் கற்றுக்கொள்வோம். சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். வியானா பெர்னாண்டோ இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா வில்சன், அம்மா மிடோனா, அண்ணன்கள் வின்னி, வேன், அக்கா வின்சி, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆக்னஸ் விக்டோரியா இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எஸ், இன்று நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடினாங்க அவங்க எல்லோருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்று உங்களுக்கு இறைவன் அளிக்கக்கூடிய இறை ஆசீர் லூக்கா எழுதிய நற்செய்தியிலே அதிகாரம் 2 இறைவசனம் 11. இன்று மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கின்றார். அன்பர்களே, புதிய துவக்கம் என்பது மனித வாழ்க்கையில் என்றும் ஏற்படும் ஒரு நல்ல வாய்ப்பு. புதிய துவக்கம் இருக்கும் என்பதை நாம் நம்பி இறை அருளால் நமது வாழ்க்கையை நடத்தும் பொழுது இறைவன் என்றும் நம்மை வழிநடத்துவார். கிறிஸ்துவின் பிறப்பு, மீட்பராக பிறந்திருப்பது அத்தகைய ஒரு முக்கியமான செய்தியை மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கையின், அன்பின் அழைப்பாக இருக்கின்றது. எனவே புதிய துவக்கத்திற்காக நம்மையே தயார்படுத்துவோம். புதிய துவக்கத்திற்கு இறைவன் உதவி செய்ய அவரது அருளை நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. ஸோ இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட பாடம், புதிய ஆண்டில் புது மாற்றம் காண நாம் செய்ய வேண்டிய முடிவுகள், எடுக்க வேண்டிய முடிவுகள், செய்ய வேண்டிய செயல்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக புதிய ஆண்டு நமக்கு புது மாற்றம் தரும் ஆண்டாக இருக்கும். ஸோ இந்த நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு மீண்டும் நாம் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்தனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, புதியன தொடங்குவோம், புது மாற்றம் காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.